ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து பெங்களூரில் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வந்து செகண்டராபாத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன், மும்பையில் அப்ளை பண்ணியிருக்கேன், புவனேஸ்வரில் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அதே மாதிரி சென்னையில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே வரும், ப்ரிலிம்ஸ்க்கு எங்கே வரும், மெயின்ஸ்க்கு எங்கே வரும், எக்ஸாம் சென்டர் வந்து மேக்ஸிமம் எங்கே போடுவாங்க, ரெஸ்பெக்டிவ் ஜோனில் தான் போடுவாங்களா அப்படின்ற டவுட் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இப்போது ஒரு 4 வருஷமாக எக்ஸாம் எழுதினதை வச்சு, எங்கள் பசங்க நிறைய பேருக்கு போட்டதை வச்சு, எல்லாத்தையும் என்னோடய அட்மிட் கார்டு எல்லாமே காட்டுறேன். அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து எங்கே போட்டாலும் போய் எழுதணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளோட நியர்பையாக நம்ம வந்து எங்கே இருக்கோமோ, நம்ம ஆதார் கார்டு அதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்ளை பண்ணும்போது அதை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து ப்ரிலிம்ஸ் வரும். இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இருந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க, பெங்களூர் அப்ளை பண்ணுறீங்க, இல்லைனா வந்து செகண்டராபாத் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நார்த்துலேயே எங்கேயோ ஒன்று மும்பை அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வேறு ஏதாவது யூபியில் கூட அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்கில் மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போடுறாங்க, சரிங்களா? ஆர்ஆர்பி. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து கண்டினியூஸாக நடத்துவாங்க, நிறைய ஷிஃப்ட் நடத்துவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து போட முடியும். ஆனால் மெயின்ஸ் வந்து அப்படி இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் இருந்தால் வந்து ஒரு 1 வீக் இல்லை 4 நாள் அந்த மாதிரி நடத்துவாங்க. நார்மலைசேஷனே இல்லைனா மேக்ஸிமம் 3 டேஸ் 2 டேஸ்லேயே கூட வந்து எக்ஸாம் வந்து மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, சரிங்களா? அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையிலே வந்து போட முடியாது. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் மோடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே போடலாம். பட் இது வந்து எங்கெல்லாம் சிஸ்டம் இருக்கோ, ஒரு ஐடி கம்பெனியில் போடுவாங்க, இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் போடுவாங்க, இந்த மாதிரி இடத்துல தான் போட முடியும். இங்கெல்லாம் தான் வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்பராக சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? இந்த டெண்டர் வந்து மேக்ஸிமம் வந்து டிசிஎஸ் தான் எடுப்பாங்க. எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து டிசிஎஸ் தான் வந்து ரயில்வேக்கு ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், அவங்க தான் வந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க. அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கோ, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல காலேஜ் இருக்கோ அங்கெல்லாம் தான் வந்து போடுவாங்க. ஏன்னா சிஸ்டம் இஷ்யூ வந்து வரக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போடுவாங்க. ஸோ அதனால் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நியர்பையாக தான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆந்திரா போய் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா பெங்களூர் கர்நாடகா போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனில் வந்து மெயின்ஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? அவர் வந்து செகண்டராபாத் டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ப்ரிலிம்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே தான் எழுதுவார். ஆனால் மெயின்ஸுக்கு வந்து அவர் செகண்டராபாத்துக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். செகண்டராபாத்தில் தான் போடுவாங்க அவருக்கு. அதே மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஜேஇ வந்து எழுதினார், மும்பை அப்ளை பண்ணார், சரிங்களா? அவர் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம சென்னையிலே தான் எழுதினார். மெயின்ஸுக்கு வந்து அவர் மும்பை போய் மெயின்ஸ் கொடுத்துட்டு வந்தார், ஜேஇ. ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லையா, இன்கேஸ் நான் வந்து சில பேர் யோசிக்கலாம், அப்போ நான் சென்னையே தான் போட்டிருக்கேன், எனக்கு ப்ரிலிம்ஸும் சென்னை தான், மெயின்ஸும் சென்னை தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. 100% உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து சென்னை வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். பட் வந்து மெயின்ஸ் வந்து உங்களுக்கு சென்னை வராது. மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சதர்னில் உள்ள இந்த 3 ஸ்டேட்டில் எங்கேனாலும் போடுவாங்க. நீங்கள் சென்னை அப்ளை பண்ணிங்கன்னா கர்நாடகா, கேரளா ப்ளஸ் ஆந்திர பிரதேஷ், இந்த 3 ஸ்டேட்டில் எங்கேனாலும் போடுவாங்க. அதுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. நான் என்னோடய கால் லெட்டர் எல்லாமே காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது வந்து ஏஎல்பி வந்து 2018 நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுதும் போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். நான் வந்து ஆக்சுவலாக சென்னை தான். ஸோ தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் போட்டாங்க, சரிங்களா? நியர்பை தாம்பரம். ஸோ அங்கே போட்டாங்க. பட் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்கிட்ட கால் லெட்டர் இல்லை. இது வந்து என்டிபிசி, இதை காட்டுறேன் இருங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து நான் வந்து ஏஎல்பி வந்து அப்ளை பண்ணது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணியிருந்தேன், செகண்டராபாத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆர்ஆர்பி செகண்டராபாத், சென்னை அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சென்னையிலே வச்சாங்களா. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வச்சாங்க, சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜ். தேர்டு ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட எங்கே வச்சாங்கன்னே மறந்துட்டேன். பட் ஆந்திர பிரதேஷ் எனக்கு வந்து சுற்றின இடம்லாம் ஞாபகம் இருக்குது. எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த காலஸ்ரீ டெம்பிள், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில, மேபி ஆந்திர பிரதேஷில் தான். அங்கே அந்த ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு நான் தேர்ட் ஸ்டேஜ் சைக்காலஜி முடிச்சுட்டு சரி நம்ம பாஸ் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் ஜாலியாக அப்படியே ஒரு அங்கே வந்து அப்போ மகேஷ் பாபு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது, ஏதோ பயங்கர இதுவாக இருந்தது. அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கல. நம்ம இங்கே விஜய் அஜித் மாதிரி ஆகுறாங்க. ஸோ டிக்கெட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. காலஸ்ரீ டெம்பிள் போனேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு
ஸோ அங்கேருந்து வாக்கபிள் தான் அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து அந்த டெம்பிளே. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருந்தது. ஸோ அங்கே தான் இங்கே வந்து எனக்கு மெயின்ஸ் வந்து இது சைக்காலஜி வந்து நடந்தது. ஸோ வந்து நான் செகண்டராபாத்தில் அப்ளை பண்ணேன். எனக்கு செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ரெண்டுமே வந்து ஆந்திராவில் தான் நடந்தது. சரிங்களா? இது வந்து ஏஎல்பிக்கு. இப்போ என்டிபிசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிபிசி வந்து இது செகண்ட் ஸ்டேஜோடது. இங்கே பாருங்கள், கால் லெட்டர் ஃபார் என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜ் இது லெவல் 5 இது, அதே மாதிரி லெவல் 2 இது, லெவல் 3 இது, அதுக்கப்புறம் இது வந்து சைக்காலஜி இது, எல்லா கால் லெட்டரும் என்டிபிசி இது இருக்குது. இருங்க காட்டுறேன். இது என்டிபிசி வந்து நான் வந்து சென்னை டிவிஷன் தான் அப்ளை பண்ணேன். சரிங்களா? சாரி, ஆர்ஆர்பி சென்னை தான் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கோவிலம்பாக்கமில் வந்து ப்ரிலிம்ஸ் போட்டிருந்தாங்க. அயான் டிஜிட்டல் ஜோன் கோவிலம்பாக்கம் சென்னையிலே போட்டாங்க. வித்தின் 30 கிலோமீட்டருக்குள்ளே என் வீட்டில் இருந்து. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இங்கே போட்டாங்களா. பட் மெயின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் வந்து லெவல் 6 வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் 6 தான் முதல்ல கண்டக்ட் பண்ணாங்க. சிவமோகா, கர்நாடகா 2 ஸ்டேட்டில் மெயின்ஸ் நடந்தது. கர்நாடகாவில் லெவல் 6 நடந்தது. அதுக்கப்புறம் லெவல் 5, 3, 2 இது 3மே வந்து ஒரே சென்டர் விஜயவாடாவில் நடந்தது. சிவமோகாவில் நடந்தது லெவல் 6. லெவல் 5 வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 முடிஞ்சு ஒரு மாதம் கேப் விட்டு லெவல் 5, 2, 3 அடுத்தடுத்த நாள் வைக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம். இப்போது ஜூலை 15 வந்து லெவல் 5 வைக்கிறாங்க. அந்த மெயின்ஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், விஜயவாடா, ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? லெவல் 5 அதே தான் அடுத்த நாள் ஜூலை 16 வந்து லெவல் 2 நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து விஜயவாடா. அதுக்கப்புறம் ஜூலை 17 வந்து லெவல் 3 நடக்குது. அதுவுமே 3மே இது வந்து சேம் சென்டர் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், விஜயவாடா. பட் வந்து லெவல் 6 வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நடத்திட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து தனியாக, அது வந்து சிவமோகா, கர்நாடகா. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாள் நான் வைக்கிறதால நம்மளால் ட்ராவல் பண்ணி வேறு எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதனால் 3மே ஒரே சென்டரு, ஒரே ஸ்டேட்டு. சென்னையிலேருந்து போய் 3 நாள் அங்கே ரூம் எடுத்து தங்கி தான் மெயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியாக தான் இருக்கணும். சரிங்களா? லெவல் 3 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து சைக்காலஜி. இந்த சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலே ஃபார்ச்சூன் டவர்ஸ் கோவிலம்பாக்கத்தில் வந்து நடத்துனாங்க எஸ்எம்கான சைக்காலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா டைப்பிங் டெஸ்ட்டு. என்டிபிசிக்கு வந்து டைப்பிங் இருந்து தான். ஸோ டைப்பிங் வந்து சேலமில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே ஓகே, ஓரளவுக்கு கிட்ட தான். ஒரு 5 hours 6 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் குரூப் டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். குரூப் டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணது சென்னை தான். பட் எக்ஸாம் வந்து குரூப் டி வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தானே எக்ஸாமு. பட் போட்டிருந்தது வந்து ஆந்திர பிரதேஷில் போட்டிருந்தாங்க. நெல்லூரில், ஆந்திர பிரதேஷ் நெல்லூர், ஏதோ கொடவலூர் மண்டல், நெல்லூர், ஆந்திர பிரதேஷ். பட் நிறைய பேருக்கு வந்து இன்னமும் குழப்பமாகவே இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஜோனில் தான் மேக்ஸிமம் போடுறதுக்கான சான்சஸ் அதிகம். மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கே போடணும், அங்கே போடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா நம்மளோட சதன், நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நமக்கு பக்கத்து ஸ்டேட், ஆனால் இந்த 3 ஸ்டேட்டில் எங்கேனாலும் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் போடலாம். சரிங்களா? மெயின்ஸ் வந்து நமக்கு சென்னையிலே போடுவாங்க. நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையிலே போடுவாங்க, இல்லை மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையிலே போடுவாங்க அப்படின்னு மெயின்ஸ் எதிர்பார்க்காதீங்க. மெயின்ஸ் வந்து எங்கேனாலும் போடலாம். நம்ம எங்கே போட்டாலும் நம்ம போய் எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி நடத்துகிறாங்கன்றதுக்கான ரீசனையுமே வந்து நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். சரிங்களா? பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வந்து மாத கணக்கில் நடத்துவாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக நடத்துவாங்க. டெய்லி 3 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டுன்னு. ஆனால் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 days முடிப்பாங்க மேக்ஸிமம். அப்படி முடிக்கிற பட்சத்தில் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்காது. சரிங்களா? நமக்கு நியர்பையாகவே எக்ஸாம் சென்டர் இருக்காது. அதனால தான் வந்து எல்லாரையும் லாங்கில் தூக்கி அடிப்பாங்க. ஓகே மக்களே, அடுத்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலோட டெலகிராம் ஐடி ப்ளஸ் இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பாய், டேக் கேர்.